நம்ம இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டியான ஷீர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நிறைய வெரைட்டியான நட்ஸ்லாம் சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. பர்சனலாக இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய வெரைட்டியான நட்ஸு தேவைப்படும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் முந்திரி, கிஷ்மிஸ், செர்ரி, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, அக்ரூட், டேட்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அரை கப் அளவுக்கு இருக்கும் மொத்தமாக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நெய் அதிகம் தேவைப்படாது. ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தான் நட்ஸு சேர்க்கணுன்னு கூட இல்லை, இதை விட கம்மியாகவும் சேர்க்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதை விட அதிகமாகவும் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நட்ஸை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே நெய்யில் நம்ம சேமியாவும் வறுத்தெடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே வறுத்த சேமியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் லேசாக இதை வறுத்தா போதும். நல்ல ஃபைன் சேமியா யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஒரு அரை கப் அளவுக்கு சேமியா இருக்கும். கிராம் கணக்கில் சொல்லணுன்னா 30 கிராம் அளவுக்கு சேமியா இருக்கும். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் நார்மல் நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியாவும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கும் அதிக டைம் ஆகும், சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஃபைன் சேமியா யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு பால் சேர்த்தோன்னா தான் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பால் நல்லா பொங்கிருச்சு. பால் நல்லா பொங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க சேமியா இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேமியா முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 குங்குமப்பூ சேர்த்தா போதும். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை யூஸ் பண்ணாமல் கூட பண்ணலாம். அடுத்து இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ சேமியா முழுமையாக வெந்துருச்சு. கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ சேமியா முழுமையாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். சேமியா முழுமையாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸு, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சேமியா மட்டும் எடுத்துகிட்டு நசுக்கி பாருங்கள். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். இது தின் வெரைட்டின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துருச்சு. இதுவே நீங்கள் திக்கான சேமியா சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் அதிக நேரம் ஆயிருக்கும். ஸோ இந்தளவுக்கு சேமியா நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகம் ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா சேமியா வேகாது, அதனால தான் முன்னாடியே நம்ம நல்லா சாஃப்டாக வேக வச்சுட்டு சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா கரையட்டும். இது போல் நல்லா கலந்து விடுங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு சேமியா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணலாம். கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அது இன்னுமே நல்லா ரிச் டேஸ்ட் கிடைக்கும். சில பேருக்கு கண்டன்ஸ் மில்க் கிடைக்காதுன்றதுனால நான் சர்க்கரை சேர்த்தே செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவுமே நல்லாவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ஷீர் குருமா ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். இடையிடையில் இந்த நட்ஸ்லாம் கடிப்படும் போது ரொம்பவே அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீர் குருமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.